அன்பினியர்களே, ஈரானின் ஆக்ரோஷமான தாக்குதல் குறித்தான காணொளியில் பார்ட் 2 சந்திக்கின்றோம். இன்று புதன்கிழமை ஈரான் ஒரு மிகப்பெரிய முதலாக ஒரு ஆயுதம் ஒன்றை இறக்கி இருக்கின்றது. அது ஷாக்கட் 238 சாக்கட் 230 என்பது ஜெட் இயந்திரம் கொண்ட ஆளில்லா விமானம் மற்றும் ஃபட்டா 2 இது ரெண்டும் மிகப்பெரிய சேதத்தை கொண்டு வந்திருக்கு. நாம ஏற்கனவே ஃபட்டா 2 மிசைல் பத்தி பார்த்திருக்கிறோம். அதான் கடைசியாக இஸ்ராயேல்ல யுத்தத்தை நிறுத்தியது என்று சொல்லலாம். அந்த மிசைல் மேலதிகமாகத்தான் இன்று முதலாக இறக்குமதியாயிருக்குது. ஈரானின் புதிய தயாரிப்பு, புதிய கண்டுபிடிப்பு 238 சாகெட் என்று ஒரு மிசைல். இந்த மிசைல் பயன்படுத்தப்பட்ட முழு நோக்கம் என்னென்றால், இதுதான் இந்த ராணுவ ஆய்வு சொல்லுது, அமெரிக்காவின் ஏவுகணை எதிர்ப்புகளை, அதாவது ஃபேட்டட் அண்ட் டாட், ஒரே நேரத்தில் பல இலக்குகளை நோக்கி ஏவுவதன் மூலம் திசை திருப்பும், அதாவது சட்டிஃபிகேஷன் அட்டாக் என்று சொல்லுவாங்க, தளவாட கிடங்குகளை சேதப்படுத்தவும் ஈரான் திட்டமிட்டு இருக்கின்றது. அதாவது ஒரு திசை திருப்பு நோக்கத்தில் ஒன்று வந்தா தானே நீங்க பார்த்து கொண்டிருப்பீங்க. நாங்க மல்டிபிளா இறக்கினா எதை பார்ப்பீங்க? இந்த மாதிரி ஒரு புதிய ஆயுதத்துடன், ஒரு புதிய போர் தந்திரனும், ஒரு யுக்தியுடனும் இன்று புதன்கிழமை முதலாக களம் ஆடி இருக்கின்றது ஈரான். ஆனாலும் விடிந்தால் வியாழக்கிழமை நள்ளிரவு இல்லையா, இன்றிரவும் மிகப்பெரிய தாக்குதல் இருக்கின்றது. அதாவது இரிடி வாரன் என்று சொல்லப்போல ஈரானுக்குள்ள, அதாவது பொதுமக்கள் குடியிருப்புகள் என்று பார்க்காம இப்ப கிட்டத்தட்ட காசா சிரியா போன்று தாக்க போறாங்க. கிட்டத்தட்ட ஒரு தரமாற்றம் தான். இதை அடக்குவதென்றால், நான் மீண்டும் சொல்கின்றேன், ஈரான் அவசரமாக ஒரு அணுகுண்டை கையில் எடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படும். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். வேறு வழி இல்லைன்னா பொதுமக்கள் இலக்குகள் மீது, குடிநீர் மீது தாக்கம் செலுத்துமானால் ஈரானுக்கு வேற வழியே இல்லை. ஈரான் எடுத்தே ஆகணும். ஆனால் அது எடுத்துத்தான் அடக்கலாமான்னு அதைத்தான் எடுக்க வேணும். மற்றும் இந்த எதிரி நாடு, இப்ப சவுதி பயந்துட்டாங்கல்ல, அமீரகம் பயந்துட்டாங்களாங்க சண்டைக்கு போறலாண்டு, அவங்களோட குடிநீரில் தாக்குதல் நடத்தப்படலாம். குவைட், கட்டார் போன்ற நாடுகள் அவங்க கடல் நீர்ல இருந்த குடிநீர் பெறாங்க. அப்ப அவங்களை அடிச்சா மிகப்பெரிய அல்லோல கல்லில பட வாய்ப்பு இருக்கின்றது. இந்த மோதல் காரணமாக மத்திய கிழக்கு ஸ்டார்ட் அப் நிறுவனங்களின் முதலீடுகள் 2026 முதல் பாதையில் 20% குறைந்துள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. எரிபொருள் விநியோக சங்கிலியில் ஏற்பட்டுள்ள தடை உலகளாவிய சந்தையில் பெரும் அலைச்சலை ஏற்படுத்தியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அதாவது இந்த சம்பவத்தை நாம சரியா சொல்ல போனோம் என்றால், மூலோபாய தற்காப்பு இறையாண்மை மீறல் என்ற கோணத்தில் தான் இதை நாங்கள் பார்க்க வேண்டும். எங்கிருக்கின்ற அமெரிக்கா ஈரானை தாக்குகின்ற போது ஈரானுக்கு தன்னுடைய தற்காப்புக்காக தன்னுடைய இறையாண்மையை காப்பாற்ற வேண்டிய ஒரு தேவை கொண்டு ஈரானுக்கு இருப்பதாகவே நாங்கள் பார்க்கின்றோம். அமெரிக்கா ஹார்முஸ் நீரிணையை கைப்பற்றுவதாக கூறும் நிலையில் ஈரான் தனது யா ரசூலுல்லா என்ற குறியீட்டு பேரிலான தாக்குதல் மூலம் அமெரிக்காவின் பிராந்திய ஆதிக்கத்திற்கு சவால் விடுத்துள்ளது. குவைட், பஹ்ரைன் மற்றும் ஜோர்டான் ஆகிய நாடுகள் இத்தாக்குதலை தங்களது இறையாண்மை மீதான அத்துமீறலாக அவங்க சொல்றாங்க. இந்த தாக்குதல்கள் ஈரானிய நிலைகள் மீது அமெரிக்கா மேற்கொண்ட வான்வழி தாக்குதலுக்கு பதிலடியாக ஆபரேஷன் நர்ஸ் 2 என்று மற்றும் மின்னல் நடவடிக்கை ஆபரேஷன் லைட்னிங் ஆகிய இராணுவ நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக ஈரான் அறிவித்துள்ளது. இது மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் கடந்த சில ஆண்டுகளாக நீடிக்கும் பனிப்போர் ஒரு நேரடி மோதல் களமாக வளைகுடாவில் மாறியிருக்கின்றது. ஈரான் இம்முறை ஒரே நேரத்தில் பல புள்ளிகளில் தாக்குதல் நடத்தியதன் மூலம் தனது சுயசார்பு ஏவுகணை திறன் மற்றும் ஹைப்பர்சோனிக் ஏவுகணை பயன்பாட்டை ஈரான் நிரூபித்துள்ளது. இந்த விடயம் ஆய்வாளர்கள் மத்தியில் மிகப்பெரிய தர்க்கத்தையும் ஆச்சரியத்தையும் இன்று புதன்கிழமை ஏற்படுத்தி இருக்கின்றது. இருந்த அமெரிக்காவின் முக்கிய தளவாட மையமாக மற்றும் அலி அல் சேலம் விமானப்படை தளம் மீது ஏவுகணை மற்றும் ஆளில்லா விமான தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளன. அங்கு MQ-9 ஆளில்லா விமான தளம் மற்றும் ரேடார் அமைப்புகள் இலக்கு வைக்கப்பட்டுள்ளதாக IRGC தெரிவித்துள்ளது. பஹ்ரைனில் உள்ள ஈசா சேலம் விமானப்படை அல் சேலம்
விமானப்படை தளத்தில் அமைந்திருந்த அமெரிக்காவின் 5வது கடற்படைக்கு சொந்தமான ஆயுத கிடங்குகள் மற்றும் கட்டளை மையங்களை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தியுள்ளதாக ஈரான் அறிவித்திருக்கின்றது. இன்றைய தாக்குதல் சற்று மூர்க்கத்தனமான தாக்குதலாகவே உலக பரப்பில் பார்க்கப்படுகிறது. குவைத், பஹ்ரைன் மற்றும் ஜோர்டான் ஆகிய நாடுகளின் ராணுவங்கள் ஈரான் ஏவிய ஏவுகணைகளை ஆளில்லா விமானங்களையும் வானில் சுட்டதாகவும் சொல்லுகின்றார்கள். இதேவேளை அமெரிக்காவின் மத்திய கட்டளை மையம் முன்னதாகவே ஈரானின் கடலோர பாதுகாப்பு அமைப்புகள் மற்றும் ஏவுகணை தளங்கள் மீது தாக்குதல் நடத்தியுள்ளதாக உறுதிப்படுத்தியுள்ளது. அமெரிக்கா தொடர்ந்து ஈரானை தனது கட்டுக்குள் வைக்க நடவடிக்கை எடுப்பதாகவும் அமெரிக்கா தெரிவித்துள்ளது. இந்த மோதல் காரணமாக வளைகுடா பிராந்தியத்தில் பதற்றம் அதிகரித்துள்ளது. ஐரோப்பிய ஒன்றிய வான் பாதுகாப்பு மையமும் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது. விமான சேவைகளை நிறுத்தும்படியும் அது உத்தரவிட்டுள்ளது. ஈரான் மீது கூடுதல் தடைகளை விதிக்க அமெரிக்கா தனது நட்பு நாடுகளுடன் இணைந்து செய்யும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. சவுதி அரேபியாவும் ஐக்கிய அமீரமும் இந்த சண்டையில் நாங்கள் ஈடுபடுவதில்லை என்றும் தங்களது ராணுவ பாதுகாப்பு ஒப்பந்தங்களை மறுஆய்வு செய்வதாக தெரிவித்துள்ளது. ஏற்கனவே நாம் நம்முடைய பாட் பன்லையும் சொல்லியிருக்கிறோம். மீண்டும் சவுதி அரேபியா அதை உறுதிப்படுத்தி இருக்கின்றது. அமெரிக்க ராணுவத்தின் பாதிப்பு ஈரான் அரசு ஊடகங்கள் மற்றும் செய்தி நிறுவனங்களின் செய்திப்படி கடந்த சில நாட்களில் அமெரிக்கா மேற்கொண்ட வான்வழி தாக்குதலில் 30 பொதுமக்களும் 260க்கு மேற்பட்ட மக்களும் காயம் தெரிவிக்கப்படுகிறது. இதே நேரம் அமீரகத்தில் தொழில் முயற்சி மிகப்பெரிய வீழ்ச்சியை கண்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. தெற்கு ஈரான் மீதான அமெரிக்க தாக்குதலுக்கு பதிலடியாக இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக ஈரான் தெரிவித்துள்ளது. இதேவேளை குவைத்திய மக்களுக்கு ஈரான் விடுத்துள்ள ஒரு செய்தியில், உங்களுக்கும் எங்களுக்கும் எந்த விரோதமும் இல்லை என்றும் குவைத்தில் உன்னத மக்களை நாங்கள் பெரிதும் நேசிக்கிறோம் என்று குவைத் குடிமக்களுக்கு அனுப்பிய செய்தியில் IRGC கூறியதுடன், குழந்தைகளை கொல்லும் இந்த ஆக்கிரமிப்பாளர்களை உங்கள் நிலத்திலிருந்து வெளியேற்றுங்கள் என்றும் அவர்களை வலியுறுத்தி இருக்கின்றது. சமூக ஊடகங்களில் பகிரப்பட்ட காணொலி காட்சிகளில் இன்று 15ஆம் தேதி அன்று ஜோர்டானில் உள்ள கிங் ஃபைசல் விமான தளம் உள்ளிட்ட அமெரிக்க தளங்கள் மீது ஈரானிய ஏவுகணை தாக்குதல்கள் நடத்துவதற்கு முன்பு அமெரிக்காவின் பேட்ஹாட் வான் பாதுகாப்பு அமைப்புகளை தாண்டி செல்வது காட்டப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜோர்டான் மக்களுக்கு விடுத்த ஒரு தனி அறிக்கையில், ஜோர்டானில் அல் அஷ்ராக்கில் உள்ள அமெரிக்க தளத்தில் தங்கள் படைகள் F-15, F-16 மற்றும் F-35 ரக போர் விமானங்களின் கொட்டகைகளை தகர்த்தெறிந்ததாகவும் பல MQ வகை உத்திசார் ஆளில்லா விமானங்களை அளித்ததாகவும் ஈரானிய புரட்சி காவல் படை தெரிவித்துள்ளது. அந்த அறிக்கை ஜோர்டானை தீர்க்கதரிசிகளின் ஓய்விடம் என்று வர்ணித்ததுடன், தங்கள் மண்ணில் பெரும் சாத்தானின் ராணுவத்தின் இருப்பை முடிவுக்கு கொண்டு வருமாறும் ஜோர்டானிகளை ஈரான் வலியுறுத்தி உள்ளது. பஹ்ரைனில் உள்ள அமெரிக்காவின் 5ஆம் கடற்படையின் வசதிகள் மீதும் தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளதாக ஈரான் தெரிவித்துள்ளது. அறிக்கை எண் 12 படி பஹ்ரைனில் உள்ள NSA நிர்வாக மையம், கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு மையம், உதிரி பாகங்கள் மற்றும் ராணுவ உபகரணங்கள் அடங்கிய பெரிய கிடங்குகள் மற்றும் அமெரிக்காவின் 5ஆம் கடற்படையின் எரிபொருள் தொட்டிகளும் அளிக்கப்பட்டுள்ளன. கூடுதல் தாக்குதல் பஹ்ரைனில் உள்ள ஷேக் ஈசா தளத்தை குறிவைத்தன. அங்கு ஆயுதங்கள் மற்றும் எதிரி கப்பல்கள் மற்றும் விமானங்களின் பாகங்கள் அடங்கிய பல கிடங்குகள் அளிக்கப்பட்டுள்ளன. மேலும் குவைத்தில் உள்ள அலி அல் சேலம் தளத்தையும் குறிவைத்தன. அங்கு MQ ஆளில்லா விமான தளங்களும் தாக்கப்பட்டிருக்கின்றது. அறிக்கை எண் 11 படி குவைத்தின் மினா அப்துல்லாவில் உள்ள மேற்காசியாவிற்கான அமெரிக்க ராணுவத்தின் KJL முக்கிய தளபாடங்கள் மற்றும் ஆதரவு மையத்துக்கு தீ வைக்கப்பட்டுள்ளதாகவும் IRGC தெரிவித்துள்ளது. ஈரானின் தேசிய ராணுவம் ஜோர்டானில் உள்ள அமெரிக்காவின் மூலோபாய மையங்களை 2வது முறையாக குறிவைத்து தனது சாகே மின்னல் நடவடிக்கையின் 8வது கட்டத்தை நடத்தியதாக தெரிவித்துள்ளது. ஜோர்டானில் உள்ள அல் அஷ்ராக் தளத்தில் பயங்கரவாத அமெரிக்க ராணுவத்தின் F-15 போர் விமானங்கள் மற்றும் பெரிய உபகரண கிடங்குகள் அளிக்கவும் செய்வதாக தெரிவிக்கப்படுகிறது. அமெரிக்காவின் அட்டூழியங்கள் முடியும் வரை ஹார்முஸ் ஜலசந்தி மூடப்பட்டிருக்கும் என்றும் ஈரான் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் நடவடிக்கைகள் தொடரும் வரை இப்பகுதியில் இருந்து ஒரு துளி எண்ணெய் மற்றும் எரிவாயு கூட ஏற்றுமதி செய்யப்படாது என்றும்
IRGC தெரிவித்துள்ளது. இந்திய பெருங்கடலில் இருந்து உலகிற்கான எண்ணெய் மற்றும் எரிவாயு ஏற்றுமதியை பாதையை அதன் கடற்கொள்ளையர்கள் தடுத்து அமெரிக்காவின் பொருளாதார போட்டியாளர்களின் நலன்களுக்கு ஆபத்தை விளைவித்துள்ளதால் அமெரிக்கா மற்றும் அதன் நட்பு நாடுகளின் நலன்களுக்கு வழங்கும் பிற ஏற்றுமதி பாதைகளும் தடுக்கப்படும் என்பதை எதிரி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றும் ஈரான் எச்சரிக்கை தெரிவித்துள்ளது. இதுதான் இன்று முழுவதும் ஈரானால் செய்யப்பட்ட அட்டூழியங்கள். இனி அமெரிக்காவால் செய்யப்படும் அட்டூழியங்கள் நாளை காலை உங்களுக்கு தொடராக தர முடியும். இன்று புதன்கிழமை முழுவதும் அவங்களது அமெரிக்காவின் தாக்குதலுக்கான ஆபரேஷன் நர்ஸ் 2 பதிலடியைத்தான் முற்றுமுழுதாக தந்திருக்கின்றோம். மீண்டும் நாளை காலையிலும் தொடர்வோம். நன்றி நேயர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.